பிக் பாஸ் சனி ஞாயிறு இந்த 2 நாள் எபிசோடு எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். சனிக்கிழமை என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். நீதிமன்ற காட்சி ஒவ்வொருத்தர் மேல இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கக்கூடியது. காஜல் சுஜா இவங்க 2 பேருக்கும் ஆரம்பத்துல இருந்து பிடிக்கல அப்படிங்கறது அந்த எபிசோடு ஆரம்பிக்கும் போதே இந்த வீட்டுல எனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கு, சுஜாவை மட்டும் பிடிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சுஜா தனியா பேசிட்டு இருக்கிற வீட்டுல இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இது பொதுவா தனிமையை உணர்ந்தவங்களுக்கு அது தெரியும். அதிகமா தனிமை உணர்வுல இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா இது போன்று பேசக்கூடிய குணம் உடையவர்களா தான் இருப்பாங்க. இது இயல்பான ஒண்ணுதான். அது காஜலுக்கு புதுசா தெரிஞ்சிருக்கலாம். இல்ல காஜலுக்கு ஏற்கனவே சுஜா கூட வெளியே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருந்து, உதாரணத்துக்கு கஞ்சா கருப்புக்கும் பரணிக்கும் ஏற்கனவே வெளியே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தனால உள்ள அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே போல காஜலுக்கும் சுஜாக்கும் வெளியே ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். அதனாலதான் வந்த நாள்ல இருந்தே அவங்க சுஜாவை பிடிக்கல அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க மேல மட்டும் தன்னோட தனிப்பட்ட கவனத்தை செலுத்திட்டு வர்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நீதிமன்ற காட்சியில பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு தரப்புல டிஃபெண்ட் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கணேஷ் இவங்க எல்லாரையும் உற்றலாம். ஆரவ் சரியா விளக்கம் கொடுக்கல, ஸ்நேகனும் சரியான விளக்கம் கொடுக்கல. அதை தாண்டி வையாபுரி சொன்னாரு, என் பொண்ணு கட்டி பிடிச்சாதான் தப்பு, பான்னா எனக்குன்னு தப்பு அப்படின்ட்டு தன்னோட தவறை நியாயப்படுத்துறதுக்கு அவர் ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொன்னதாதான் எனக்கு பட்டது. பொதுவா ஈவ் டீசிங் அப்படின்னு சொல்றது என்ன, வையாபுரி பண்ணது என்ன, இந்த ரெண்டுக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே விடை தெரியும். அப்ப என் பொண்ணை யாருனாலும் ஈவ் டீஸ் பண்ணலாம் அப்படிங்கறதா இவர் சொல்ல வர்றாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு பொண்ணை நேருக்கு நேர கிண்டல் பண்றது, மன உடையிற மாதிரி பண்றது, அது ஒரு ஆங்கிள். அந்த பொண்ணை பின்னாடி போயிட்டு அந்த பொண்ணோட கேரக்டரை ரொம்ப கேவலமா பேசுறதும் ஈவ்டீஸ் தான் அப்படிங்கிறது என்னோட பார்வை. என்னோட பார்வையில அவர் சொன்ன விளக்கம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை, மிக தப்பான ஒரு விளக்கமா தான் எனக்கு பட்டது. அப்புறம் காஜல் வந்ததுல இருந்து அவங்க எதுலயும் முழு ஈடுபாடு காட்டல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அவங்க ஈடுபாடு காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி டிஃபெண்ட் பண்ணாங்க. அது 100% என்னால ஏத்துக்க முடியல. சுஜாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுஜா தன்னோட தரப்பு நியாயத்தை எடுத்து வச்சாங்க. இது எத்தனை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க இல்ல மத்தவங்க பார்வையில எப்படி இருக்குன்னு தெரியல. என்னோட பார்வையில் பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையிலே சுஜா கிட்ட இந்த மாதிரி குணநலன்கள் இல்ல, நீங்க இப்படி இமிடேட் பண்றீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த முன்னிறுத்தும் போது அப்படி நடிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு போலியான விஷயங்களை பல முலாம் பூச ட்ரை பண்ணி இருப்பாங்க. இது ஹியூமன் சைக்காலஜி. அந்த வகையில பாக்குறப்ப அவங்க யதார்த்தமான பதில் சொல்றப்ப சுஜா கிட்ட உண்மை இருக்கு அப்படிங்கறதா எனக்கு தெரிஞ்சது. இதை தவிர பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில பெருசா எதுவுமே இல்ல. அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை நேற்று எபிசோட்ல ரைசா வெளியேற்றப்பட்டாங்க. ரைசா ஒரு புது மாதிரியா வெளியேற்றப்பட்டாங்க. கன்ஃபெஷன் ரூம் வழியே அவங்க வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, அது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு பொருள் அப்படிங்கிறத நம்ம நிறைய வீணடிக்கிறோம். அது சாப்பாடா இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு குழந்தைய வளர்க்கும் போதே சாப்பிடலைன்னா அப்படியே விட்டுடா, கீழே போட்டுருவோண்டா அப்படின்னு சொல்லிதான் நம்ம வளர்க்குறோம். ஆனா அந்த விஷயத்துக்காக, அந்த பொருளுக்காக எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம குழந்தைகளுக்கு புகட்டாம வெற்றியை மட்டுமே புகட்டி நம்ம இந்த சமூகத்துல நிறுத்துறோம். சின்ன தோல்வி கூட அவங்களை பெருசா பாதிச்சிருது. ரைசா சொன்னாங்க, ஒரு பொருளை வீணடிக்கிறப்ப எனக்கு அவ்வளவு யோசனையா இருந்தது. இதுக்கு முன்னாடிலாம் கிரீம் இவ்வளவு இருந்துச்சுன்னா தூக்கி போட்டு வேற வாங்கிக்குவோம் அப்படின்னு நினைப்பேன். ஆனா இப்ப ஒரு பொருளை வேஸ்ட் பண்றத நான் அந்த வழியை உணர்றேங்கிறாங்க. இது மிக ஆழமான அழுத்தமான இன்றைய சமூகத்துக்கு தேவையான ஒன்று அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ அந்த விஷயம் என்ன ரொம்ப ஈர்த்தது. அதுக்கடுத்து என்ன நடந்தது அப்படின்னா உங்களுக்கே தெரியும். பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேறின ஒரு 5 நபர்கள், ஜூலி, ஆர்த்தி, காயத்ரி, சக்தி, பரணி, இவங்க 5 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கூட வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன கத்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டது. அதுல ஜூலி பேசுனது கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருந்தது. ஆர்த்தி பேசுனதும் யதார்த்தத்தையும் ஆர்டிபிஷியலையும் கலந்து பேசின மாதிரி இருந்துச்சு. காயத்ரி கவனமா கையாண்ட மாதிரி இருந்தது. மற்றபடி பரணி மற்றும் சக்தி இவங்க 2 பேர் யதார்த்தமான உணர்வுகளை வெளிப்படுத்தின மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுல யார் உள்ள போறாங்க, 2 பேர் உள்ள போறாங்க, அவங்க யாருங்கிற கொஸ்டினோட நேத்து முடிச்சிருக்காங்க. ஆர்த்தி உள்ள போறேன்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க. இன்னொரு நபர் யாருன்னா பரணியா தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட யூகம். பரணி உடனே போக மாட்டாரு, 1 நாள் 2 நாள் டிலேவா பரணி உள்ள வருவாரு. இன்னொரு விஷயம் நம்ம கண்டிப்பா ஜூலிய பத்தி சொல்லி ஆகணும். எவ்வளவோ அவமானங்கள் எவ்வளவோ இருந்தாலும் இவ்வளவு தைரியமா அவங்க வெளியே ஃபேஸ் பண்ற விஷயம் ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஆனா முழுமையா ஜூலி மாறல அப்படிங்கிற அந்த வாக்கியம் கொஞ்சம் வேதனையான ஒரு விஷயமும் கூட.
அவங்கள பொறுத்த வரைக்கும் வெறும் பப்ளிசிட்டி கிடைச்சா போதும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தினது. இது உண்மையா என்னங்கிறது இனி வரும் காலங்கள்ல ஜூலி என்னென்ன சாதிக்க போறாங்களோ இல்ல எந்த துறையில முன்னேறி வரப்போறாங்களோ அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி இந்த 2 நாள் எபிசோட்ல பெரிதாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதோ இல்ல கவனத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்களோ எதுவும் அதிகம் இல்ல. ஆர்த்தி பரணி இவங்க 2 பேர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் களம் சூடு பிடிக்கும் அப்படின்னு தான் எனக்கு எதிர்பார்ப்பா இருக்கு. என்ன காரணம்னா ஆர்த்தி பேசும்போதே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, இந்த வீடை கட்டினது நாங்க, யாரோ கிரக பிரவேசம் நடத்துறாங்க அப்படிங்கிறப்ப சுஜாவையும் ஹரிஸையும் மென்ஷன் பண்றாங்க. அப்ப சுஜா ஹரிஸ் இவங்க 2 பேருக்கு ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கு. சோ இவங்களோட கேம் பிளே சுஜா அண்ட் ஹரிஸ் அகைன்ஸ்டா தான் இருக்கும் உள்ள போனதுக்கு அப்புறம். பரணியை பொறுத்த வரைக்கும் இப்ப சுஜாவா ஆல்ரெடி எல்லாருமே ஓரம் கட்டிட்டு தான் இருக்காங்க. ஹரிஸ் எதுலயும் பெருசா மிங்கிள் ஆகாம அப்பப்ப டச்சிங்ல அவர் போயிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். இந்த நிலையில சுஜா ஓரங்கட்டப்பட்டு இருக்கிறப்ப அதோட சேர்ந்து ஆர்த்தியும் சில விஷயங்கள் பிளே பண்றப்ப சுஜாவோட மன ரீதியான உணர்வுகள் இது எல்லாமே வேற மாதிரி மாறும். அது எந்த மாதிரி போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அந்த சூழ்நிலையில பொதுவா ஒருத்தரை ஓரம் கட்டும் போது அவங்களுக்கு துணையா இருக்கக்கூடியது பரணி தான். ஆரம்ப கட்ட எபிசோட்லாம் பார்த்தோம்னாலே தெரியும், ஜூலிக்கா இருக்கட்டும் ஓவியாக்கா இருக்கட்டும் இவர் தான் போய் நின்னாரு. அந்த வகையில இவரு சுஜாவோட சேர்ந்து கேம் பிளே பண்ணுவாரு. சோ இனி வரும் நாட்கள் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லாம உறுதியா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆர்த்தி உள்ள என்னென்ன ஆட்டங்கள் காட்ட போறாரு, பரணி அதை எப்படி டிஃபெண்ட் பண்ண போறாருங்கிறதா இனி போற எபிசோடா இருக்கும் அப்படிங்கறத என்னோட கணிப்பு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.